அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய சில தன்மைகளை பற்றி இங்கு பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். முதலாவதாக, இன்று உலகத்தில் இரு தரப்பு மக்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரர் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புகிறார்கள். மற்றொரு சாரர் அல்லாஹ், அதாவது கடவுள் இல்லை என்ற கொள்கையுடையவர்கள். ஒரு சாரர் கடவுள் இருக்கிறான் என்ற கொள்கையுடையவர்கள், ஒரு சாரர் கடவுள் இல்லை என்ற கொள்கையுடையவர்கள். கடவுள் இல்லை என்ற கொள்கையுடையவர்களை தவிர்த்து வைத்து விடுங்கள், பிறகு அவர்களை பற்றி நாம் எண்ணலாம். இந்த கடவுள் இருக்கிறான் என்று நினைக்கக்கூடிய சாரர்களில் ஒரு சாரர் ஒரே இறைவன்தான் என்று நினைக்கிறார்கள். ஒரு சாரர் கடவுள் இருக்கிறான், ஒருவன் இருக்கிறான், ஆனால் அதற்கு முன்னால் அவனிடம் பேசுவதற்கு, பரிந்துரைப்பதற்கு எண்ணற்ற உப கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இதில் எந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இறைவன் நம்மை விரும்ப வேண்டும் என்றால், நம்மளுடைய செயல்பாடுகளை அவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், நமக்கு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்றால், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த தாத்பரியத்தின் அடிப்படையில் நாம் இருந்தால் இறைவன் நம்மளுடைய கருத்துக்களை, நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு நமக்கு வாய்ப்பளிப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, அதில் கடவுள் இல்லை என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் குறைவு, வாய்ப்பு குறைவு. கடவுள் இல்லை என்று ஒருவன் கூறிக்கொண்டு ஒரு இஸ்லாமியனாக இந்த உலகத்தில் வாழ்வது முடியாது. அவன் இஸ்லாமியனாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். அதே போன்று கடவுள் உண்டு என்று ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ் உண்டு என்று ஏற்றுக்கொண்டு, அவன் கடவுள் உண்டு, ஆனால் அவனை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இலகுவான காரியம் கிடையாது. ஆக அவனை போய் சந்திக்கிறதுக்கு நம்மளிடம் அந்த தகுதியும் இல்லை. அதனால் அவன்கிட்ட பேசுறதுக்கு, பரிந்துரைப்பதற்கு ஒரு சில மனிதர்கள் நமக்கு தேவை அப்படிங்கிற எண்ணத்தில் உடையவங்களாக இருந்தால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு குறைவு, சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. இதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஒரே இறைவன், அந்த ஒரே இறைவன் என்பதை யார் ஒருவர் மனதால் எண்ணி, மனதால் அதனை உறுதி கொண்டு, அதன் அடிப்படையில் இறைவனை நம்பி, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை செலுத்துகிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விடுகிறது என்பதை நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துகளின் அடிப்படையில், அவர்களுடைய சொல் செயலின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் பலதரப்பட்ட வாதங்களையும் பலதரப்பட்ட கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பெரும்பான்மையாக நாம் சில மனிதர்களை, கடவுள் கொள்கை உள்ளவர்களை சந்திக்கின்ற பொழுது, அவர்களிடம் பேசுகிற பொழுது, ஒரு கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களிடம் கேட்டால், நாத்திகவாதியை பற்றி இங்கு பேசுவதற்கில்லை, அவர் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள், கடவுள் இருக்கிறான் என்று சொல்பவர்களும் சில சமயங்களில் நாத்திகவாதிகளிடமும் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களிடமும் நாம் சென்று கேட்டோமே என்றால், அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு கடவுள் என்பவன் அவனுக்கு தேவை இருக்கக்கூடாது, எந்த விதமான தேவையும் அவனுக்கு இருக்கக்கூடாது. கடவுள் என்பவன் தனித்தவனாக இருக்க வேண்டும், ஒரே ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அவனுக்கு மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி என்று யாருமே இருந்துவிடக்கூடாது. அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அவன்தான் உலகை படைத்திருக்க வேண்டும், மனிதர்கள் கடவுளை படைத்திருக்கக்கூடாது. அவன் யாரிடமும் உதவி பெறக்கூடாது, உதவி பெறக்கூடிய நிலைமையில் கடவுள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள். நான் சில சமயங்களில் சில நண்பர்களோடு பேசுகிற பொழுது இந்த கருத்துக்களை ஆய்வது, இந்த கருத்துக்களை பற்றி பேசுவது வழக்கம். ஆக அவர்கள் கூறுகின்ற அடிப்படையில் பார்த்தோமே என்றால், இஸ்லாம் அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்றார் போன்று ஒரு 4 வசனங்களை சொல்லுகிறது. அதாவது சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லுவார்கள். மன தூய்மை என்ற அந்த அத்தியாயத்திற்கு பெயர். அது அல்லாஹுவை பற்றி அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹ் பேசுகிறான் அந்த குரானில், அந்த வசனங்களில்.
அவன் தன்னை பற்றி அடையாளப்படுத்துகிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி மக்களிடம் அதனை பறைசாற்றுகிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், சொல்லுங்க நபியே, நீங்க சொல்லுங்க, இறை தூதரே நபியே நீங்க சொல்லுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமது, அவன் எந்த தேவையும் அற்றவன், அவனுக்குன்னு என்னது எந்த தேவையுமே கிடையாது. லம் எலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு குழந்தையும் கிடையாது, அவனுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது, பேரண்ட்ஸும் கிடையாது, அவன் யாரையும் பெற்றெடுக்கல. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவன் எந்த தேவை, அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்ற 4 வசனங்களை அவன் இறைவன் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதனை பறைசாற்றுகிறான். இதனை அந்த மனிதர்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் பேசுகின்ற பொழுது சொல்வது இயல்பு, சொல்வது வழக்கமாக நான் சொல்வதுண்டு. அந்த அடிப்படையில் முதலாவதாக கடவுள் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அவனுக்கு பல பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸுக்கு ஒரே ஒரு டிரைவர் தான் இருக்க முடியும். ஒரு வகுப்பு இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸுக்கு ஒரு ஆசிரியர் தான். ஒரு 2 ஆசிரியர் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்லுவாரு, அந்த ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்லுவாரு, 2க்கும் மத்தியில ஒரு முரணாகும். இதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க மாணவர்களாக தான் இருப்பாங்க. ஆக கடவுள் அப்படின்னு இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஒருத்தவனாக தான் இருக்கணும். அவனுடைய ஓன் டெசிஷன், அவன் இந்த ஓன் டெசிஷன் எடுப்பதின் அடிப்படையில் அவன் செயல்பட்டால்தான் உலகம் சுமூகமாக செயல்படும் என்பது நம்மளுடைய அறிவு சொல்லுகிறது. இந்த யூனிவர்ஸை பாருங்க, இந்த யூனிவர்ஸ் காலையில சூரியன் எழுது, மாலையில சூரியன் மறையுது, நிறைய கேலக்சிஸ் வந்து நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் நமக்கு உலகமே சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இயற்கை அதனுடைய அடிப்படையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதனெல்லாம் ஒருத்தன் இயக்குறான். அந்த இயக்குறவன் அப்படிங்கிறவன் ஒரே ஒருத்தனா இருந்தா மட்டுமே அது சாத்தியம். பல கடவுள்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் குறைவு என்பதை நம்மளுடைய அறிவு ஒத்துக்கொள்ளுகிறது. அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அடுத்தது, அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம மனிதர்களாக இருக்கிறோம், நமக்கு பசி வருது, சாப்பிட்றோம். அடுத்தது தாகம் எடுக்கிறது, தண்ணி குடிக்கிறோம். அதுக்கப்புறம் வேறு பல அலுவல்கள் இருக்கு. நமக்கு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில ஏதாவது நேச்சர் கால்ஸ் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, போறோம். இப்படி நிறைய தேவைகள் வந்து மனிதர்களுக்கு இருக்குது. அது மாதிரி தேவை உள்ள கடவுள்களை வந்து நம்மள்ட்ட வந்து போதிச்சாங்கன்னா அது நம்மளுடைய மனித அறிவு என்ன செய்ய மாட்டுது, அதை ஒத்துக்க மாட்டுது. கடவுள் என்பவன் எந்த தேவையும் இல்லாதவனாக அவன் தனித்தவனாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய தவறுகள் செய்கின்ற பொழுது ஒரு தவறை செய்துவிட்டு அல்லது ஏதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் கடவுளுக்கு சென்று சில பணமாகவோ அல்லது பொருளாகவோ கடவுளுக்கு அன்பளிப்பு அளித்துவிட்டு பிறகு அந்த செயலை செய்துவிட்டோம் என்றால் அது சரியாகி விடுகிறது என்ற ஒரு நம்பிக்கை சாதாரணமாக மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய அறிவு அதை போன்று ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு கடவுள் தேவையா என்று கூறுகிறது. ஆனால் அதன் அடிப்படையில் கடவுள் என்பவன் எந்த தேவையும் அற்றவனாக இருக்க வேண்டும். அதே போன்று கடவுளுக்கு தாய் தந்தைகள் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு சந்ததிகள் இருக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் அவன் தாய் தந்தைகள் அவனுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தாய் தந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இவனுக்கு இதுக்கு முன்னாடி உலகம் இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு தாய் தந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த தாய் தந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப கடவுளுக்கு முன்னாடி உலகம் இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அவங்க தானே மூலம். அப்ப அந்த தாய் தந்தைக்கு இன்னொரு தாய் தந்தை இருந்திருப்பாங்கல்ல. ஆக அதே போல கடவுளுக்கு மகன்கள் இருந்தா கடவுளுக்கு இறப்பு ஒன்று இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பிறகு அந்த கடவுள், அதுக்கப்புறம் அந்த கடவுள், இது மாதிரியான ஒரு மன்னத்திற்கு தத்துவத்திற்கு நம்மளுடைய தாத்பரியத்திற்கு வித்தியாசமான கோளாறான ஒரு எண்ணத்தை வந்து அது தந்துடும். ஆக கடவுளுக்கு வந்து மகன் இருக்கக்கூடாது, மகள் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு வந்து தாய் தந்தை இருக்கக்கூடாது, கடவுள் நித்திய ஜீவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணம் ஏற்றுக்கொள்ளு.